Hi friends, welcome to TNPSC General Studies. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்சிடென்ட் மோதிலால் நேரு இனிஷியலி மாடரேட் டுக் டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனலிசம்? ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசியத்திற்கு மாறினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இன்டர்ன்மெண்ட் ஆஃப் அன்னி பர்சன், அதாவது அன்னி பர்சனின் சிறைவாசம். செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் 1 and 2 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது பூனா பேக்ட் வந்து 1932, அஃபிஷியல் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் 1940, சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945, கேம்டன் மிஷன் 1946. தேர்டு கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். ஸோ நாலனம் கொடுத்துருக்காங்க. இது எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, முத்ர ராட்சசா. ஸோ இந்த முத்ர ராட்சசா எழுதினது யார் அப்படின்னா விஷாக தத்தா. அண்ட் மற்ற 3 இருக்கு இல்லையா, மேகதூது, ரகுவம்சம், ருது சம்ஹாரம். ஸோ இதெல்லாம் எழுதினது காளிதாஸ். ஃபோர்த்து கொஸ்டின், விச் இஸ் கால்ட் அஸ் என்சைக்ளோபீடியா ஆஃப் புத்திசம். ஸோ புத்த களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாவிபாஷ சாஸ்திரா. மகாவிபாஷ சாஸ்திரம். ஓகேவா. ஃபிஃப்த்து கொஸ்டின், 2 அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் சாதனைகளில் 2. ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது மிட் டே மீல் ஸ்கீம், இலவச மதிய உணவு திட்டம், அண்ட் ஃப்ரீ பட்டாஸ் ஃபார் ஹவுசிங் சைட் டு தி புவர், ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி, புத்த சரிதம். ஸோ புத்த சரிதா தான் இதில் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா மகாவீர் சரிதா, உத்தர ராமச்சரிதா, அப்புறமா வந்து மாலதி மாதவம். ஸோ இந்த 3மே எழுதினது யார் பார்த்தீங்க அப்படின்னா பாபபூதி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்த சரிதா மட்டும் அஸ்வகோஷா வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதோட ஆட் ஒன் வந்து எது? ஆப்ஷன் சி. செவன்த் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் நாட் ரிலேட்டட் டு தி ஜென்ரேஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ்? கடல் நீரோட்டம் ஏற்படுவதற்கு கீழ்கண்ட காரணிகளில் எந்த ஒன்று சம்பந்தப்படவில்லை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, டிஃபரன்ஸ் இன் ரெயின்ஃபால், மழை பொழிவு வேறுபாடுகள். எய்த் கொஸ்டின், த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் கால்டு தி ஐசோதர்மல் லேயர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ். ஸ்ட்ராட்டோஸ்பியர் சமவெப்ப அடுக்கு என அழைக்கப்படுவதன் காரணமாக அமைவது அதன். ஆன்சர் ஆப்ஷன் டி, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது நிலையான வெப்பம். Ninth question, the planet which rotates in the opposite direction of its revolution is. சூரியனை சுற்றி வரும் திசைக்கு எதிர் திசையில் சுழலும் கோள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வெள்ளி, அதாவது வீனஸ். எகெயின் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ச் பண்ணோம். ஸோ டிஏஆர்டி அப்படிங்கிறது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுனாமி மேனேஜ்மெண்ட். டிபிஏபி, ஸோ டிபிஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரவுட் மேனேஜ்மெண்ட். என்எஃப்சிபி அப்படிங்கிறது ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். சிடபிள்யூடிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா சைக்ளோன் வார்னிங். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 11th question, the lowest cover of forest type in India is. இந்திய காடுகளில் மிக குறைந்த பரப்பளவில் உள்ள காடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள். 12th question, assertion and reason. Assertion, receptors for steroid hormones are located inside the cell, அதாவது ஸ்டீராய்டு இயக்கு நீரை உணரும் உறுப்புகள் செல்லின் உள்ளே அமைந்திருக்கும். Reason, because steroid hormones are lipid soluble molecules that diffuse easily through the phospholipid interior of cellular membrane. ஸ்டீராய்டு இயக்குநீர் கொழுப்பில் கரையுமாதலால் செல் ஜவ்வின் பாஸ்போலிப்பிட் வழியாக செல்லினுள் ஊடுருவும். இதான் வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து ட்ரூ, அண்ட் ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். 13th question, in India, the contribution of agricultural sector towards the gross domestic product in the year 2012 to 13 கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 13.7%. அதாவது இந்தியாவின் தேசிய வருமானத்தின் வேளாண் துறையில் மொத்த வீட்டிற்கான உற்பத்தி பொருள் பங்கு 2012-13 டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 13.7%. 14th question, which one of the following is not the feature of democratic socialism? பொது உடைமை ஜனநாயகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்றினை சுட்டி காண்பிக்கவும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது நோ ஃபெய்த் இன் ஏ மிக்சட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதாரத்தில் நம்பிக்கை இன்மை. அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். 15th question, devaluation is a measure of
Monetary authority. Which of the following item does match the below statement? Devaluation is a measure of monetary authority. Which of the following item does match the below statement? பணமதிப்பு குறைப்பு நாணய ஆணைய உரிமைக்கு உட்பட்ட முறையாகும். இந்த கூற்று கீழ்கொடுக்கப்பட்டுள்ள எந்த கருத்துக்கு பொருத்தமுடையதாகும் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டு ரெடியூஸ் தி ஃபாரின் வேல்யூ ஆஃப் தி டொமஸ்டிக் கரன்சி மெயின்லி டு இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஒரு நாட்டின் ஏற்றுமதி அளவினை அதிகரிப்பதற்காக அந்நாடு தனது உள்நாட்டு பணத்திற்கான பன்னாட்டு மதிப்பினை குறைக்கும் செயல் நடவடிக்கை. 16th question. Proposal to set up India's first women bank was mooted in union budget. இந்தியாவின் முதல் மகளிர் வங்கி என்ற யோசனை டேஷ் மத்திய வரவு செலவு திட்டத்தின் முன் வைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2013 to 14. 17th question. அமோனியா இஸ் மேனுஃபேக்சர்ட் பை. அமோனியா தயாரிக்கும் முறை எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஹேபர் முறை, அதாவது ஹேபர் ப்ராசஸ். 18th question. காலம் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட எஸ்ஐ யூனிட்டை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது பாஸ்கல் இல்லையா, ஸோ பிஏ. சர்ஃபேஸ் டென்ஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது நியூட்டன் பர் மீட்டர், அதாவது நியூட்டன் பவர் m⁻⁻1. ஓகேவா. சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர். டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 19th question. Which of the following statement about cell theory is or true? செல் கோட்பாடு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 2 only. செல் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். உயிரினங்களின் வாழ்வின் அடிப்படை அலகு செல் ஆகும். அது மட்டும்தான் கரெக்டு. 20. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அதாவது மஷ்ரூம் அகாரிக்கஸ், காளான்கள் அகாரிக்கஸ், அது மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. 21. The Right to Information Act was passed in the year. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2005. அதுக்கப்புறமா டிசம்பர் 7 இஸ் அதர்வைஸ் நோன் அஸ். டிசம்பர் 7 பின்வரும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ என்ன டே அப்படின்னா ஃப்ளாக் டே, அதாவது கொடி நாள். ஆப்ஷன் பி. 23rd question. Name the first Tamil scholar who received the Padmasree award. ஸோ பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் தமிழறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, ஔவை டி நடராஜன். 24th question. UN headquarters is located at. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா யுஎன்னோட தலைநகரம். ஆப்ஷன் ஏ, நியூயார்க், USA. 25th question. Venus and Uranus revolve in clockwise direction, whereas other planets revolve in the anti-clockwise direction. Venus மற்றும் யுரேனஸ் கிரகங்கள் கடிகார சுழற்சி திசையிலும் சுழலும், மற்ற கிரகங்கள் கடிகாரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையிலும் சுழலும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து கரெக்ட். வினாவில் உள்ளபடியே சுழலும். 26th question. Normal hemoglobin content of an adult man is. சாதாரண மனிதனின் ஹீமோக்ளோபின் அளவு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 14.5 gram per 100 ml of blood. 27th question. Which one of the following can respire in total absence of air? ஸோ கீழ் வருவனவற்றில் எவை காற்றில்லாமல் சுவாசிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, டேப் வார்ம், அதாவது நாடாப்புழு. 28th question. Velocity of light is. ஒளியின் திசை வேகம் வந்து மோர் இன் ஏர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மோர் இன் ஏர், அதாவது காற்றில் அதிகமாக இருக்கும். 29th question. List 1 with list 2. ஸோ ஆந்திர பிரதேஷ் அதாவது ஸ்டேட் அண்ட் அங்கே இருக்கிற சிட்டிஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து எங்கே என்ன இருக்குது அப்படின்னா அனந்தபூர் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து அனந்தபூர். கர்நாடகா வந்து பெல்லாரி. கேரளா திரிஷூர். தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 30th question. Which Indian state's 100th anniversary was celebrated recently? ஸோ அந்த டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணது ஆப்ஷன் ஏ, பீகார். ஓகேவா. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தின் 100வது ஆண்டு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது? 31st question. The facility that enabled the user to retain their mobile phone number irrespective of the mobile network operator is known as. அதாவது கைபேசி வலைத்தளம் செயலர் எவராக இருப்பினும் தனது கைபேசி எண்ணை தக்க வைத்து கொள்ள உதவும் வசதியினை எவ்வாறு அழைப்பார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி. கைபேசி வலைத்தளை
தூக்கெளியத்தன்மை, ஓகேவா, அதாவது மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி. 32 DRDO belongs to which ministry? DRDO belongs to which ministry? எந்த அமைச்சகத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிஃபென்ஸா. 33 ஸோ அது வந்து மேக்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபார்ட்டி கொஸ்டின் பாருங்கள். வேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு? எங்கு முதல் முனிசிபல் கார்பரேஷன் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்ராஸ். 45th question, match the following by choosing correct answer on the basis of formation of each state. மாநிலங்கள் உருவானதன் அடிப்படையில் கீழ்கண்ட வச்சு சரியாக பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி. கேரளா வந்து 1956, சிக்கிம் வந்து என்ன எப்போ அப்படின்னா 1975, ஹரியானா வந்து 1966, மிசோரம் 1986. ஆன்சர் ஆப்ஷன் சி. 46 which of the following is correctly matched? ஸோ எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 4, ஓகேவா. டி, ஆப்ஷன் டி 4 ஒன்லி, அதாவது ஆர்டிகிள் 167 மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 167 வந்து என்னது? டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ரிகார்டிங் தி ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் கவர்னர், அதாவது ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பானவற்றில் முதலமைச்சருக்குள்ள கடமைகள் தான் ஆர்டிகிள் 167 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே வந்து ராங்காக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 153, ஸோ ஆர்டிகிள் 153 என்ன அப்படின்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட், ஓகேவா. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் 153. அண்ட் 155 வந்து அப்பாயின்மெண்ட், நம்மளோட கவர்னரோட அப்பாயின்மெண்ட், யார் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பாங்க இல்லையா அது. 161 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பார்டனிங் பவர், ஓகேவா. கவர்னரோட பார்டனிங் பவர் தான் 161, ஓகேவா. 153 வந்து என்ன சொன்னேன்? கவர்னர் அப்படிங்கிறவங்க இருக்கணும். 155 வந்து அப்பாயின்மெண்ட், இது குவாலிஃபிகேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட், அதாவது கவர்னரை பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அது வந்து 155. 161 வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டனிங் பவர். அண்ட் 167 தான் இங்கே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 47th question, which of the following statements on Rajya Sabha is not true? ஸோ ராஜ்யசபாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. 1/3 மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி இயர், அது வந்து 1/2, ஓகேவா. ஆன்சர் வந்து கரெக்ட் வந்து 1/2. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 1/3. ஸோ அது வந்து தப்பு. 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவார்கள், அது வந்து தப்பு. 48th question, which of the following statement is wrong? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது தேர்ட் ஒன். த டேர்ம் செக்குலர் டு வாஸ் ஆடட் பை தி 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஆக்சுவலி செக்குலர் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976, ஓகேவா. ஸோ இங்கே 44th கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து தப்பு. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 எதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா செக்குலர், சோஷியலிஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி, இதெல்லாமே வந்து ப்ரியாம்பிளில் வந்து ஆட் பண்ணாங்க. ஓகே பாருங்கள், பின் வருவனவற்றுள் எந்த கூற்று தவறானது? ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி, அதாவது மத சார்பின்மை என்ற சொற்பதம் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 1976 சேர்க்கப்பட்டது, அது வந்து தப்பு. 49th question, which South Indian king helped Pulidevan, the first freedom fighter of Tamil country, by sending 4,000 soldiers to fight against Mabakhan? தமிழகத்தில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் புலிதேவன் மபாகானுக்கு எதிராக நடத்திய போரில் 4000 இராணுவ வீரர்களை அனுப்பி உதவி செய்த அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருவாங்கூர் மார்த்தாண்டவர்மன். 50 the chronological order of the following national leader of India is என்ன அப்படின்னா இந்திய தேசிய தலைவர்கள் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? சுரேந்திரநாத் பானர்ஜி, அதுக்கப்புறமா வந்து ராஜேந்திர பிரசாத், நெக்ஸ்ட் லாலா லஜபத் ராய், அண்ட் லாஸ்ட்டாக தாதாபாய் நவ்ரோஜி. 51 which of the following is or are correct about the Swadandra party? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 and 4. அதாவது 2 வந்து என்னென்னா it stood for the active role of the state in economic development. 4 வந்து it stood for nationalization of private enterprise. அதாவது 2 and 4 தான் கரெக்ட். அதாவது ஆன்சர் ஆப்ஷன் சி. அக்கட்சி பொருளாதார வளர்ச்சியில் அரசின் முனைப்பான ஈடுபாட்டை ஆதரித்தது. அக்கட்சி தனியார் துறையை தேசியமயமாக்குவதை ஆதரித்தது, ஓகேவா. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி.
52. Which national leader was appointed by as Diwan by Gaikwad of Baroda in 1870? 1870 எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கெய்க்வாடால் திவானாக நியமிக்கப்பட்டார்? யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே. 53rd question. Who is called as Indian scientist? Indian Einstein. இந்திய ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? Who is called as Indian Einstein? ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் பி நாகார்ஜுனா. இந்திய ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நாகார்ஜுனா. 54. Among the சங்கம் லிட்ரேச்சர் ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சங்ககால இலக்கியங்களில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலடியார். ஸோ நாலடியார் ஏன் அப்படின்னா நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள், மற்றது எல்லாமே 14 மேல் கணக்கு நூல்கள், எல்லாமே 8 தொகை நூல்கள். ஓகேவா? நற்றிணை, கலிந்தொகை, குறுந்தொகை இந்த மூணுமே வந்து 14 மேல் கணக்கு நூல்கள் அண்ட் இது 8 தொகையில் வரும். நாலடியார் வந்து 14 கீழ்கணக்கு நூல். 55th question. In India, slavery was abolished during the governor generalship of. யார் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எலன் பரோ. 56. In India, slavery was abolished by the law in the year. இந்தியாவில் சட்டபூர்வமாக அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 1843. 57. இந்த மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ், செகண்ட் ஒன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தேர்டு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் ஃபோர்த் வந்து மேங்கோ ஷவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 58. Zooplanktons that remain for their entire life cycle as planktons are. விலங்கு மிதவை உயிரிகள் தன் முழு வாழ்க்கையினை மிதவைகளாகவே வாழ்கின்றன. எது அப்படின்னா ஹாலோபிளாங்க்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 59. Which of the following statement about circulatory system is wrong? இரத்த ஓட்ட மண்டலம் பற்றிய கூற்றுகளில் தவறானவை எவை அப்படின்னா ஆப்ஷன் டி 4, அதாவது டிரான்ஸ்போர்ட் இம்பல்சஸ், தூண்டுதல்களை கடத்துதல். இதுதான் வந்து இரத்த ஓட்ட மண்டலம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. 60. Choose the correct statement. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 1 and 4. ஸோ 1 வந்து larval forms of Taenium solium or oncosphere, hexacanth and cysticerus. அதாவது டேனியம் சோலியத்தின் லார்வல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்னென்னா ஆன்கோஸ்பியர், ஹெக்ஸாந்த் அண்ட் சிஸ்டிசர்க்கஸ் அப்படிங்கிறது. அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 4th one. A mature proglottid is complete reproductive unit and produce egg. முதிர்ந்த ப்ரோக்ளாட்டிஸ் முழுமையான இனப்பெருக்க அலகுகளும் முட்டை உற்பத்தியும் உள்ளன. ஸோ இதுவும் கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 4. 61. Choose the following item that does not comprises under food subsidy in India. இந்தியாவில் உணவிற்கான மானிய வகைகளில் உள்படாதது எது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சப்சிடிஸ் டு ஃபர்டிலைசர், நல்வள உரத்துக்கான மானியம். 62. Estimates of physical capital formation in India is done by. மூலதன ஆக்க அமைவு அளவை இந்தியாவில் எந்த நிறுவனம் மேற்கொள்கிறது? ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் நிறுவனம். 63. Human Development Report of the World prepared and released by. உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் எது அப்படின்னா UNDP. ஆப்ஷன் ஏ UNDP. 64. Which one of the following is known as dry ice? ஸோ கீழ்கண்டவற்றுள் எதை உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம்? ஆன்சர் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திடநிலை கார்பன் டை ஆக்சைடு. 65. Select the wrong statement. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அர்ஜென்டைட் இஸ் அன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அர்ஜென்டைட் அப்படிங்கிறது ஆக்சைடு கிடையாது, இது வந்து ஒரு சில்வர் சல்ஃபைட் மினரல் அண்ட் இதோட ஃபார்முலா வந்து Ag2S. ஓகேவா? 66. Which of the following triads are referred as coinage metal? கீழ்கண்ட மும்மை ட்ரையாட் இருக்கு இல்லையா, அதான் மும்மைகளில் எந்த 3 உலோகங்களை கொண்ட மும்மை நாணய உலோகங்கள் என அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 4. காப்பர், சில்வர் அண்ட் கோல்டு. ஓகேவா? Cu, Ag and Au.
67. A person suffering from dash defect cannot see with clarity the horizontal and vertical section of the object simultaneously. எந்த கண் குறை கொண்ட ஒருவரால் பொருளின் கிடைத்தள மற்றும் செங்குத்தள பகுதி ஆகியவைகளை ஒரே நேரத்தில் சரியாக காண இயலாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, astigmatism. 68. Who was appointed as the new chairman of Railway Board on December 31st, 2014? ஸோ அப்போ வந்து ஏகே மிட்டால் அண்ட் இப்போ வந்து யார் அப்படின்னா January 1, 2021 அந்த அப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சுனில் சர்மா அப்படிங்கிறவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சேர்மன் ஆஃப் ரயில்வே போர்டு யார்? சுனித் சர்மா. 69. ஆம்பியர் ஹவர் இஸ் a யூனிட் ஆஃப். ஆம்பியர் மணி நேரம் என்பது எதன் அலகு? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, சார்ஜ், அதாவது மின்னூட்டம். 70. Respirated quotient is calculated by the following formula. ஸோ சுவாச ஈவு கீழ்கண்ட எந்த சூத்திரத்தால் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு அளவு டிவைடட் பை ஆக்சிஜன் அளவு. 71. The new mineral discovered in Australia in 2014 is என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, புட்னிசைட். ஆஸ்திரேலியாவில் 2014ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கனிமம் வந்து புட்னிசைட்டா. 72. The term Grand Master is associated with. Grand Master என்னும் சொல் எதனுடன் தொடர்புடையது? செஸ். ஓகேவா? சதுரங்கம். 73. The place in India which is nearest to Tropic of Cancer is. ஸோ இந்தியாவில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கோட்டிற்கு மிக அருகாமையில் உள்ள இடம் எது அப்படின்னா ஐஸ்வால், அதாவது மிசோராமில் இருக்குது. 74. பத்மபூஷன் அவார்டி ஆஃப் 2013 to sports is. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்ரீ ராகுல் டிராவிட். 75th question. Which one is the correct statement? Mayor of the corporation. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மாநகராட்சி மேயர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, எலெக்டட் பை தி பீப்புள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேயர் ஆஃப் தி கார்பரேஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா? எலெக்டட் பை தி பீப்புள். 76. த பெஸ்ட் பிக்சர் வான் இன் 85th அகாடமி அவார்டு செரிமனி இஸ். 85வது அகாடமி விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது பெற்ற திரைப்படம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆர்கோ. 77. பத்ம விபூஷன் அவார்ட் ஆஃப் 2013 இஸ். கீழ்கண்டவர்களில் 2013ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ப்ரொஃபஸர் யாஷ் பால். 78. மேட்ச் தி லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு மேட்ச் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் வந்து WTO அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம மேட்ச் பண்ணோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். UNHRC அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட் கவுன்சில். NLEP அப்படின்னா நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இதோட இங்கிலீஷில் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக என்ன பண்ண முடியும், ஆன்சரை வந்து மார்க் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி. 79. which of the following pair is not correctly matched? எது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி, GMPCS நவம்பர் 2002 அப்படிங்கிறத கரெக்டாக வந்து என்னென்னா மேட்ச் பண்ணலாம். 80. ஸோ இது வந்து மேக்ஸ். ஓகேவா? So 94. The Lokpal and Lok Ayuta Bill 1968 passed by the Lok Sabha lapsed because 1968 அந்த ஆண்டில் வந்து மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா மசோதா காலாவதி ஆனது. ஏனெனில் ஆப்ஷன் டி, ஆஃப் ஏர்லி டிசொல்யூஷன் ஆஃப் 4th லோக்சபா, 4வது மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதன் காரணமாக. 95. which House of Indian Parliament can create a new All India Service? இந்திய பாராளுமன்றத்தில் எந்த அவை புதிய அகில இந்திய பணியை உருவாக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜ்யசபா. 96. பஞ்சாயத் ராஜ் இஸ் ரிலேட்டட் வித் which of the following? ஸோ என்ன அப்படின்னா பின்வருவனவற்றில் பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்புள்ளது எது அப்படின்னா எல்லாமே வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். ஸ்டேட் கவர்மெண்ட், பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, 73rd அமெண்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? மாநில அரசாங்கம், பல்வந்த்ராய் மேத்தா குழு, 73வது சட்டத்திட்டம், கிராம முன்னேற்றம், இதெல்லாமே வரும்.
97 assertion and reason கொடுத்துருக்காங்க. assertion என்னது? The secret service expenditure is a limitation on the auditing role of the comptroller and auditor general of India. அதாவது ரகசிய பணி செலவுகளை தணிக்கை செய்ய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு கட்டுப்பட்டு உள்ளது. Reason, the comptroller and auditor general of India is controlled by the executive. அதாவது நிர்வாகியால் தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் வந்து ட்ரூ தான், பட் ஆர் வந்து ஃபால்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ வந்து சரி, ஆர் வந்து தவறு. 98. The technique used to deter people suffering from swine flu at airport was to get there. விமான நிலையங்களில் பன்றிக்காய்ச்சலில் அவதிப்படும் மனிதரை கண்டறிய பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தில் எது எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எக்ஸ்ரே பிக்சர், எக்ஸ் கதிர் ஒளிப்படங்கள். 99. Which of the following is correctly matched? ஸோ எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 1, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35 அதுதான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னென்னா 51A வரும். டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து 36லேருந்து 51 வரும். சிட்டிசன்ஷிப் வந்து ஆர்டிகல் 3 வரும். ஓகேவா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 ஒன்லி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், த பிரின்சிபல் லா ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ், மத்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அட்டர்னி ஜெனரல். ஓகேவா? தலைமை சட்ட அதிகாரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.